வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கத்தரிக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது கத்தரிக்காயை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். இதன் மூலமாக நமக்கு நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக இதய தசைகள்லாம் வலுவாக இருக்கும். காரணம், கத்தரிக்காயில் இதய தசைகளை வலுப்படுத்தக்கூடிய வேதிப்பொருள் அதிகமாகவே இருக்குது. இப்போ நம்ம கத்தரிக்காயை எடுத்துக்கிறோம் அப்படின்னா முற்றிய காய்களை தவிர்த்து விட்டு முடிந்த வரைக்கும் நம்ம பிஞ்சு காய்களை சாப்பிட்றது நமக்கு நல்லது. பிஞ்சு காய்கள் நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளையுமே தராது. கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய நீர் சத்து சருமத்தை நமக்கு மென்மையாக்கும். கத்தரிக்காயில் விட்டமின் சி எனும் உயிர் சத்து இருக்குது. இதன் மூலமாக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகப்படுத்திக் கொள்ளலாம். நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய புது விதமான பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை எதிர்த்து நலமோடு வாழலாம். ஸோ இந்த நன்மைகள் மட்டுமே கத்தரிக்காயில் கிடையாது மக்களே, இன்னும் ஏராளமான மருத்துவ நன்மைகள் கத்தரிக்காயில் இருக்குது. வாங்க அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இரும்பு சத்து கத்தரிக்காய் நிறைந்திருக்கு அப்படின்றதால ரத்த சிகப்பு அணுக்கள்லாம் கத்தரிக்காய் நமக்கு அதிகரிக்கும். கத்தரிக்காய் நம்மளுடைய நரம்புகளுக்கு பார்த்தோம்னா வலுவூட்ட செய்யும். ஸோ அப்போ நம்மளுடைய நரம்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு, நரம்பு தளர்ச்சி போன்ற பலவிதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் கத்தரிக்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். சளி, இருமல் போன்ற பிரச்சனைகள், பொதுவான இந்த பிரச்சனைகள் நமக்கு இருக்கு அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கு கத்தரிக்காய் நமக்கு உதவிகரமாக இருக்கும். முதல் கட்ட சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடிய வல்லமை பெற்றது கத்தரிக்காய். அதனால சிறுநீரக கற்கள் இப்போதான் உங்களுக்கு அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் உருவாகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமே நீங்கள் உருவாகும் போதே அதை ஆரம்ப கட்ட சிகிச்சையில் கியூர் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் கத்தரிக்காய் எடுத்துக்கொள்ளும் போது அதை கரைத்து கொள்ளலாம். உங்களுக்கு மீண்டும் சிறுநீரக கற்கள் உருவாகாமல் கத்தரிக்காய் பார்த்துக்கொள்ளும். வாத நோய், ஆஸ்துமா, ஈரல் நோய்கள், கீழ்வாதம், சளி, பித்தம், தொண்டைக்கட்டு, கடுமையான மலச்சிக்கல், கரகரப்பான குரல், உடல் பருமன், இது எல்லாத்தையுமே குணப்படுத்தக்கூடிய காய்கறிகளில் கத்தரிக்காயும் குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்களை உங்களுக்கு அளிக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே கத்தரிக்காயும் உங்களுக்கு குணப்படுத்தும். பைட்டோ நியூட்ரியன்ஸ் கத்தரிக்காயில் இருக்கிறதால நினைவு ஆற்றல் நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக சுறுசுறுப்பாக நம்மளுடைய மூளை வேலை செய்யும். எதையுமே சிந்தித்து செயல்பட நம்ம பார்த்தோம்னா புத்துணர்ச்சி, புது முயற்சி செலுத்துவோம். நம்மளுடைய மூளை ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். இப்போ கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தேவையில்லாமல் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைக்கும். அதனால வாரத்தில் ஒரு தடவையாவது டயட்டில் நீங்கள் கத்தரிக்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா சைடு எஃபெக்டே இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை கத்தரிக்காய் குறைக்கும். கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிக்கூடிய அந்த கொழுப்புகள்லாம் குறைச்சி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை கத்தரிக்காய் மீட்டு தரும். மூளை செல்களை கத்தரிக்காய் பாதுகாக்கும். இதனால தான் கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய இந்த பைட்டோ நியூட்ரியன்ஸ் நம்மளுடைய நினைவாற்றலை அதிகரிக்குது. கத்தரிக்காய் நீங்கள் எப்போ சாப்பிட்டாலுமே பிஞ்சாக சாப்பிடுவது நல்லது. முற்றிய பெரிய காய்கள் அதிக அளவு சாப்பிட்டாதான் நம்மளுடைய உடம்புல அது அரிப்பு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். பலவிதமான சைடு எஃபெக்ட்ஸ், அந்த பக்க விளைவுகளும் நமக்கு வரும். புற்றுநோய் வராமல் பாதுகாக்கிறதுக்கு கத்தரிக்காய் நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த செல் பரவலால் ஏற்படக்கூடிய கேன்சர், அந்த புற்றுநோயை வராமல் தடுக்கிறதுக்கும் குணப்படுத்திக் கொள்வதற்கும் கத்தரிக்காயை நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். தக்காளிக்கு இணையானது கத்தரிக்காய். தக்காளியை போலவே எடை, புரதம், கலோரி அளவு, தாது உப்புக்கள் எல்லாமே கத்தரிக்காயிலும் இருக்குது. ஆனால் விட்டமின் ஏயும் விட்டமின் சியும் குறைவாக தான் கத்தரிக்காயில் இருக்குது. அதை ஈடு செய்யக்கூடிய வகையில் விட்டமின் பி போதுமான அளவுக்கு கத்தரிக்காயில் இருக்குது. இதன் மூலமாக இதய நோய்கள் வரக்கூடியது தடுக்கலாம். குறிப்பாக இதய தசைகளை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு வேண்டிய ரசாயனங்கள்லாம் கத்தரிக்காயில் இருக்குது. ஸோ கத்தரிக்காயை நீங்கள் இந்த எண்ணெயில் போட்டு வறுத்து சாப்பிட்றது, அதுமாரி பெரட்டி சாப்பிட்றது, அது போல சாப்பிடக்கூடாது. நீங்கள் கத்தரிக்காயில் குழம்பும் பார்த்தோம்னா அந்தளவுக்கு வைக்க சாப்பிடக்கூடாது. ஓரளவு அது மிதமான வெப்பத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் வதக்கி சாப்பிட்றது உங்களுக்கு நல்லது. உடல் எண்ணெய் சேர்க்கப்படாத அளவுக்கு நீங்கள் அதை வதக்கி சாப்பிட்டீங்கன்னா அது இதயத்தை உங்களுக்கு பாதுகாக்கும். உடலில் சேர்ந்திருக்கக்கூடிய அதிகப்படியான இரும்பு சத்தை கத்தரிக்காய் சமன்படுத்தும். நம்ம சாப்பிடக்கூடிய மற்ற உணவுகள் எல்லாமே உடனடியாக சிதைந்து சத்தாக மாறுவதற்கு கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் பி சத்து தான் உதவிகரமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த விட்டமின் பி சத்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை சிதைத்து நமக்கு வேண்டிய சத்துக்களாக மாற்றி நம்மளுடைய உடலுக்கு ஆற்றல் அளிக்கும். இப்போ உங்களுக்கு பசியின்மை பிரச்சனை இருக்குது அப்படின்னா, சில பேரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பசியின்மை பிரச்சனை இருக்கிறதே தெரியாமல் நான் சாப்பிட்டேன், எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது, எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க.
ஸோ உண்மையில என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க சாப்பிட்றக்கூடிய உணவு வந்து செரிக்காமல் இருந்தால் தான் அவங்களுக்கு பசியின்மை ஏற்படும். நீங்கள் எப்படியாவது பசியின்மை ப்ராப்ளம் இருக்கும்போது கத்தரிக்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டிங்கன்னா, கத்தரிக்காய் உங்களுடைய உணவுகளை அவங்களுக்கு வந்து உடைத்து அதை கரைத்து செரிக்க வைக்கக்கூடிய வல்லமை கொண்டது. எனவே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் உங்களுடைய உணவுகள் வந்து செரிக்கப்படும், பசியின்மையெல்லாம் க்யூர் ஆகிடும். உங்களுடைய உடல் வந்து வலு குறைவது கத்தரிக்காய் நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது தடுக்கப்படும். மூச்சு விடுதலில் சிரமம், தோல் மரத்து விடுவது, இது எல்லாத்தையுமே கத்தரிக்காய் உங்களுக்கு வந்து தடுக்கும். டைப் 2 சர்க்கரை நோயை வந்து தடுக்கக்கூடிய ஆற்றல் கத்தரிக்காய்க்கு இருக்குது. முற்றிய காய்கள் உங்களுடைய உடல் வளர்ச்சிக்கு வந்து பயன்படும். அதையும் நீங்கள் அளவோடு தான் எடுத்துக்கணும். இப்போது கத்தரிக்காயில் விட்டமின் ஏ அதிக அளவில் இருக்குது. இது வந்து உங்களுடைய கண் பார்வையை கூர்மைப்படுத்தும். உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி மன அமைதியை நீங்கள் பெறுவதற்கு கத்தரிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹை பிபி அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, ஹை பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணிட்டு மன அமைதியை வந்து நீ பெறுவதற்கு கத்தரிக்காய் எடுத்துக்கலாம். உடம்புல சொரிசிரங்கு இருக்கிறவங்க, புண்ணு இருக்கிறவங்கெல்லாம் கத்தரிக்காயை சாப்பிட்றத வந்து தவிர்ப்பது நல்லது. ஏன்னா உடலுக்கு சூடு தரக்கூடிய காய் இந்த கத்தரிக்காய் அப்படின்றதால உடம்பில் சொரிசிரங்கு புண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா அரிப்பு உங்களுக்கு இன்னும் வந்து அதிகமாக உண்டு பண்ணி புண்கள்லாம் ஆறாமல் அதிக நாளுக்கு அப்படியே இருக்க வச்சிடும் கத்தரிக்காய். அதனால் நீங்கள் இந்த மாதிரி அரிப்பு இருக்கிறவங்க, புண்ணு இருக்கிறவங்கலாம் கத்தரிக்காய் சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் கத்தரிக்காய் நான் சாப்பிட்டாலே எனக்கு வந்து உடம்பு வந்து ஹீட் ஆகிடும், எனக்கு வந்து அது அலர்ஜி அப்படின்னு சொல்கிறவங்களாம் கத்தரிக்காய் எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. மற்றவர்கள் முற்றிய காய்களை சாப்பிடாம கூடுமான வரைக்கும் பிஞ்சு கத்தரிக்காய்களை சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.